மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் கல்லூரி வளாகத்தில் மண்டி கிடக்கும் புதர்களை சுத்தம் செய்து சுகாதாரமான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எங்கு பார்த்தாலும் புதர், மது பாட்டில்கள், வளாகத்திற்குள் உலாவும் கால்நடைகள். இப்படி காட்சியளிப்பது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள உலகநாதா நாராயணசுவாமி அரசு கலைக்கல்லூரி. மாவட்டத்தின் முதல் அரசு கல்லூரி என்கிற பெருமையை பெற்ற இந்த கல்லூரி தற்போது சீரமைக்கப்படாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. போதிய குடிநீர் வசதி இல்லாததோடு சுகாதாரமின்மை காரணமாகவும் மாணவர்கள் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு நிறைய அதிகமாக பயப்படுறது பூச்சி, புழு, பாம்புக்காக தான் அதிகமாக பயப்படுறாங்க. ஏன்னா காலேஜை சுற்றி முள்ளுச்செடிங்க தான் இருக்குது. அந்த முள்ளுச்செடிங்களுக்கு நடுவில் தான் காலேஜ் நடக்கிற மாதிரி இருக்குது. இது சம்பந்தமாக மாணவர்களாகிய நாங்கள் எத்தனையோ முறையாக போராட்டம் நடத்திட்டோம். சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக தங்கள் கல்லூரி மாறுவதாக மாணவர்கள் கூறுகின்றனர். இதுபற்றி பல முறை புகார் அளித்தும் பலனில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் அடிக்கடி வெளிநபர்கள் வந்து மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டு காலமாக இது இப்படியே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும் விதமாக சுற்றி காம்பவுண்டும் உள்ளே இருக்க பொதுர்களெலாம் க்ளீன் பண்ணி கல்லூரி வளாகத்தை கல்லூரி வளாகம் போல இருக்கணும். அதுக்கு அரசு தக்க முடிவு எடுக்கணும். இந்த புகார்கள் குறித்து கல்லூரி முதல்வரிடம் கேட்டபோது சுற்றுச்சுவர் அமைக்க அரசிற்கு மனு அளித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது புதர்களை அகற்ற விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறினார். புதிய தலைமுறைக்காக பொன்னேரி செய்தியாளர் எழில்.